அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இணைஞ்சிருக்கோம். சரி, இனிமே பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோ தொடர்ந்து வர்றதும் அத நீங்க எதிர்பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு அருள்மிகு பத்திரகாளி அம்மன் ஆலயத்துடைய வருடாந்த சடங்கு உற்சவத்தாங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு நான் பேசுறப்ப அழகா தெளிவா சொல்லிடுறேன். வெளிநாட்டு பக்தர் பார்த்து இருக்கனால அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்லிடணும். இன்னொன்னு நீங்களும் கேட்டு இருந்தாலும் அத கணக்கா குறிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களாலயும் போக முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடம் வந்து இலங்கையில கிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்பு நகர்ல தான் இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்புல இந்த மெயின் டவுன்லயோ இல்லாட்டி மெயின் ஊர்லயோ இல்லங்க. ஒரு சின்ன குக்கிராமமான சத்ருக்கொண்டான் பனிச்சேரி கிராமத்துல தாங்க இருக்கு. இந்த கிராமம் சொல்லப்போனா ரொம்ப டெவலப்பான கிராமமும் இல்ல. ரொம்ப டெவலப் குறைவான கிராமமும் இல்ல. நம்ம அம்பாள்ட்டு துணையால சாதாரணமா மக்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போற மாரிக்கே உள்ள ஒரு கிராமம் தாங்க. அந்த ஒரு கிராமத்துல உள்ள மக்களுக்கு நம்ம அம்மன் அருள் புரிகிற விதமா, அங்க உள்ள பெரிய இந்த தலைங்க இருப்பாங்களே, பெரிய வயசு போனவங்கலாம், அவங்கலாம் ஏற்பாடு செஞ்ச ஒரு வருடாந்த மகா உற்சவம் தான் அடுத்த மாசம் 6ஆம் மாசம் 17ஆம் தேதி துவங்குதுங்க. அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, மத்த கோயில்கள்ல மாரிக்க கொடியேற்றம் இல்லாம இந்த ஒரு கோயில்ல திருவிழா ஆரம்பமாகுதுங்க. அதே மாரி தான் அந்த ஒரு கோயில்ல வித்தியாசமா மத்த கோயிலெல்லாம் மெயினா தீர்த்தோற்சவம் நடக்கும். ஆனா இந்த கோயில்ல அப்படிலாம் நடக்காம 22ஆம் தேதி தீமிதிப்பு உற்சவமா நடந்து அன்னைய நாள் திருவிழா முடிவடையுதுங்க. சரியா? விளங்காதவங்களுக்கு இன்னொருக்காவும் சொல்றேன். இந்த கோயிலுடைய திருவிழா வந்து 22ஆம் தேதி முடியுது. 17ஆம் தேதி ஆரம்பமாகுது. எப்படி? 17ஆம் தேதி 6ஆம் மாசம் 2026 ஆரம்பமாகுது. 2026 6ஆம் மாசம் 22ஆம் தேதி முடியுது. சரியாங்க? ஏன்னா இந்த விஷயம் விளங்குனா தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால தான் 3 டிப்ஸ் பார்க்க இத சொன்னேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருவிழா வந்து ஆரம்பமாகிற 17ஆம் தேதி என்னத்தாங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, வேற ஒண்ணுங்க நடக்கல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பைரவர் சடங்கோட அந்த ஒரு கோயிலுடைய கதவ திறக்கிற உற்சவம் தான் நடக்குது. இது எப்படின்னா, காலையிலே வெள்ளனா அங்க உள்ள சாமிக்கு மெயினா அம்மன் சாமி தான். ஆனாலும் அது கீழ ஒரு படை தெய்வமா இருப்பாரு நம்ம பைரவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காவ குடுக்குற விதமா அந்த திருவிழாலாம் நல்லா நடக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பைரவ பெருமான்ட்ட பொங்கல் வச்சு, படையல் வச்சு, அடுத்து வாழைப்பழம், கீழைப்பழம் அப்படின்னு சொல்லி பல வகைகள வச்சு, அவருக்கு இந்த முறைப்படி பூஜைலாம் செய்வாங்களே, அதெல்லாம் செஞ்சு மந்திரம்லாம் ஓதி, அங்க உள்ள கோயிலுக்கு திருக்கதவ தொறந்து அந்த ஒரு கோயிலுக்கு எ எ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறது தான் வைரவர் பூசை. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது நாள் 6ஆம் மாசம் 18 அங்க உள்ள மக்களால, எப்படி? பனிச்சேரி பொது மக்களால அங்க உள்ள நம்ம பத்ரகாளி அம்மனுக்கு மெயினா பால், தயிர், பன்னீர், நெய், தேன் அப்படின்னு சொல்லி நிறைய சாமான்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களையும், அடுத்து 8 தீப ஆராதனை, 5 தீப ஆராதனை, அடுத்து இந்த ஒரு ஒற்றை தீப ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீப ஆராதனைகள் இருக்குதுங்க. அதையும் செஞ்சு அன்னைக்கு வழிபடுவாங்க. நார்மலாக என்னன்னா, அன்னைக்கு 10ஆம் தேதி அம்மனுக்கு வந்து நல்லா அபிஷேகம் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நல்லா ஆராதனை நடக்கும். அதுவும் அந்த நாள் எப்படின்னா, ஒரே ஒரு நாள் இது அம்மனுக்கு வந்து ஆராதனையாக அபிஷேகம் நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்கும். சரியாங்க? அடுத்து 20ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம். வேற ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. முக்கியமாக அன்னைக்கு வந்து பனிச்சேரி பொதுமக்களால் அங்கே உள்ள பத்ரகாளி அம்மனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா எப்படி? அங்கே உள்ள ஊர் மக்கள்கிட்ட மருமகனுக்கு நினச்சி அம்மனுக்கு வந்து திருக்கல்யாணம் செய்கிறாங்கங்க. அது முக்கியமாக அங்கே உள்ள பிரதம குருக்களால் நடைபெறும். அது எப்படி நடைபெறும்னா, நம்ம அங்கே உள்ள சிவபெருமான்ட்ட முகூர்த்தத்துக்கும் அம்மன்ட்டு முகூர்த்தத்துக்கும் மாலை மாட்டுதல் சடங்கு நடக்கும். அப்படின்னா எப்படின்னா, ஐயர் வந்து மாலை 2 கையில் வச்சுக்கிடுவார். ஒரு மாலையை வந்து அம்மனுக்கு போடுவாங்க, ஒரு மாலையை சிவனுக்கு போடுவாங்க. அப்புறம் அந்த மாலையை வந்து சிவன்ட்டு மாலையை பார்வதிட்டையும், பார்வதிட்டு மாலையை நம்ம சிவன்ட்டையும். அப்படின்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அங்கே உள்ள அம்மனுக்கு மாலையை போட்டுருவாங்க. அப்புறம் சிவபெருமானுக்கு மாலையை போட்டுருவாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க 2 பேரும் சிலையா தனியாக இருப்பாங்க. அதனால் மாற்றுறதுக்காக 2 பேரும் மாற்றிக்கிறேன். அதனால் ஐயர் என்ன செய்வார்னா, நம்ம சிவபெருமான்கிட்ட உள்ள மாலையை அம்மன்ட்டையும், அம்மன்கிட்ட உள்ள மாலையை சிவபெருமான்ட்டையும் போட்டு அன்றைக்கி இந்த திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். இது வந்து எப்படின்னா, நல்லா மேளதாளம் அடித்து, நல்லா நாதஸ்வரம்லாம் ஊதி, மந்திரம் ஓதி, அடுத்து பார்த்திங்கன்னா தட்சணை,
அடுத்து அம்மி பார்க்குறது, அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிகழ்வும் நடந்து பிரம்மாண்டமாக அன்றைக்கி வந்து கல்யாணம் வந்து நடக்கும் இங்கே அந்த ஒரு பளிச்சேரி பத்திரகாளியம்மன் கோவிலில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி 6ஆம் மாதம் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா காலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது காலை 6 மணினா 6:30 மணி வாக்கில் தீமிதிப்பு உற்சவம் பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க. தீமிதிப்பு உற்சவம் எதுக்குன்னா மெயினாக நடக்குதுன்னா, அங்கே உள்ள பக்தர்கள் வந்து நிறைய நேர்த்திக்கடன்லாம் போட்டு வச்சுருவாங்க அந்த கோயிலில். அதாவது எனக்கு குழந்தை வேணும், எனக்கு வந்து நல்லா படிப்பு வரணும், எனக்கு வந்து தீராத நோய்கள்லாம் இருக்குது, தோல் வியாதி, மண்டை வலி, கால் வலி, கை வலி அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒன்றும் ஆக மாட்டேங்குது எனக்கு சரியான்னு சொல்லிட்டு இறங்குறதுக்காக தான் இந்த ஒரு தீமிதிப்பு உற்சவம் நடைபெறும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தர்களும் உடலை வருத்தி, காலை வருத்தி, சூடுலையும் வெக்கையிலையும் சாப்பிடாமையும் விரதம் இருந்தும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா விரதம் தீமிதிப்பு செய்வாங்க. அது ரொம்பவே பார்க்க ஒரு கண்குளிரா காட்சியாக இருக்கும். மெயினாக வந்து வெளிநாட்டவங்கலேருந்து வர்றவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் போயிட்டு பார்க்குறேன்னா அது வந்து என்ன சொல்கிறது, நான் நல்லா சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நல்லாயிருக்கும். இந்த தீமிதிப்பு உற்சவம் பார்க்கையில பயங்கரமான பக்தியோடு அடையாளமாக இது விளங்குங்க. சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து வீடியோ லென்த்தாக போகிறனால சொல்ல மாட்டேன். அதனால உங்களுக்காக கொஞ்சம் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயிலில் 6ஆம் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியல, உங்களுக்கு பாட்டுக்கூட்டம் பற்றி அனுபவம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் எப்போ செஞ்சீங்க? எத்தனாவது வருஷம் கடைசியாக செஞ்சீங்க? முக்கியமாக பெண்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, பாட்டுக்கூடம் எத்தனாவது வருஷம் எடுத்தீங்க அப்படின்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாதிரி இந்த ஒரு கோயிலில் 6ஆம் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ குமாரத்தின் ஆலயம்னு ஒரு ஆலயம் வந்து இந்த கோயிலை விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் அப்படின்னு தூரத்தில் இருக்க போல். அங்கே உள்ள கோயிலில் வந்து பாட்டுக்குடம் எடுத்துகிட்டு அந்த ஒரு கோயிலுக்கு வந்து சுவாமிக்கு வந்து பாட்டுக்குடம் உள்ள தண்ணீரும் பாலும் கலந்த தண்ணி பாலை சுவாமிக்கு வந்து ஊற்றுவாங்க. அடுத்து முக்கியமாக இந்த கோயிலில் வந்து அன்னதானமே இல்லையான்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். அந்த அன்னதானம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா பாட்டுக்குடம் முடிஞ்சு அதுக்கு அடுத்து 4 நாட்கள் கழித்து 22ஆம் தேதி 6ஆம் மாதம் தீமிதிப்பு முடித்தோடனே அங்கே உள்ள பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக வெளிநாட்டவர்கள் வர்றவங்க பக்தர்களுக்கும் அன்னதானம் வந்து வழங்கப்படுங்க. அதுமாதிரிக்கு அங்கே உள்ள பக்தர்களுக்கு சரி, இல்லாட்டி வெளிமாவட்டங்கள்லேருந்து வர்ற பக்தர்களும் சரி 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு அப்புறம் விபூதி, குங்குமம், அடுத்து வேப்பிலை, அங்கே உள்ள புனித பிரசாதங்களும் வழங்கப்படுங்க. இது வந்து அங்கே உள்ள ஆலய நிர்வாக சபை சொல்லியிருக்கு. அவ்வளோதான் விஷயம். நன்றி, வணக்கம், பாய்.